டி ஷர்மிளா தேவி என்கிற ஒரு வரன். இவங்க வந்து ஷர்மிளா தேவி இருக்கீங்களா? வாங்க. வன்னியர் சமூகத்திலிருந்து இப்போ வந்து கேஸ்ட் வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த கேஸ்ட்ல இருந்து அவங்க வர வைக்கிறேன், அவங்க அறிமுகப்படுத்துறவங்க. வன்னியர் சமூகத்திலிருந்து டி ஷர்மிளா வாங்க. அம்மாவும் அவங்க பொண்ணு வரீங்க. ஸோ கிவ் a good round of applause. இவங்க தான் ஷர்மிளா தேவி பொண்ணு வந்திருக்காங்க. இவங்களை உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துறோம். நேற்று தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்கள இந்த மேடையில் அறிமுகப்படுத்துறோம். இவங்க வந்து ஒரு டென்டல் டாக்டர். இவங்க டென்டல் டாக்டரா இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன். 1998ல பிறந்திருக்காங்க. இவங்க வந்து புனர்பூச நட்சத்திரம், கடக ராசி, பிடிஎஸ் முடிச்சுட்டு இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் ஒரு 30,000 மேல சம்பாதிக்கிறாங்க மாசம். இந்த வரனுக்கு எந்த மாதிரி வரன் தேவைப்படுது அவங்க அம்மாவும் பொண்ணும் பேசுவாங்க. அவங்க பத்தி ஒரு இன்னர் ஐடியாஸ் சொல்லுவாங்க. வடபழனிலேருந்து வரோம். என் பேர் தங்கம்மா. என் ஹஸ்பண்ட் பேர் கிருஷ்ணாமூர்த்தி. ஈவில் ஒர்க் பண்ணுறாரு, எல்லையாக இருக்கிறாரு. எனக்கு 3 பெண் குழந்தைங்க. 2 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் கடைசி. இவங்களுக்கு தான் வரன் பார்த்துருக்கேன். நல்ல குடும்பம், பையன் நல்லா இருக்கும், எங்களுக்கு பிள்ளை மாதிரி வரணும். அம்மா அப்பா சொந்தம் நிறைஞ்ச குடும்பம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். BDS or MDS. ஓகே. அது தவிர வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன்? எல்லாத்தையும் கேட்குற ஒரு क्वेश्चन. ஒரு பெட்டர் ஹாஃப் என்ன மெயினா நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. சார் மேரேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது சார், அக்செப்டன்ஸ் தான் இருக்கும். சூப்பர். கிவ் a good round of applause. எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. நான் எப்படி வரானோ அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கற ஒரு வித்தியாசமான பதில் சொல்லிருக்காங்க. இது வந்து இங்க பையனா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு ஒரு ப்ராபபிள் க்ரூம்ஸ், நீங்க வந்து ஒரு கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு பையங்களா இருக்கீங்க. இந்த பதில் நல்ல ஒரு பதிலா இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க யாரா இருந்தாலும். சூப்பர். ஆனா டிகிரி கண்டிப்பா சார். அது மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ரெஸ்ட் ஆஃப் தி ஜர்னி அங்க தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அனுசரணை இல்லாத, கேரே இல்லாத ஒரு பையனா கூட நீங்க கேர மாட்டீங்க. பக்கத்துல நாய்ஸ் சவுண்ட். என்னோட தைரியம், என்னோட கெபாசிட்டி அவர் மாத்தக்கூடிய திறமை இருக்குன்னு சொல்றீங்க. வேற ஏதாவது டிகிரி தான் சார். உங்க கூட பிறந்தவங்க, அவங்க ஃபேமிலி பத்தி ஒரு வார்த்தை. எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே மேரீட். ஃபேமிலி ஸ்மூத்தா தான் சார் ரன் ஆகுது. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு டென்டிஸ்ட்ரியில் நான் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து BDS or MDS. உங்களை பத்தி, உங்க தொழிலை பத்தி தெரிஞ்சவனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான் இல்லையா? அதுதான் வேற எதுவும் இல்லை. Thank you very much மா. உங்களை அறிமுகப்படுத்தி பெருமைப்படுறோம். விவாதத்தின் மூலமா கூடிய விரைவில் ஒரு நல்ல வரணும் உங்களுக்கு கிடைக்கும். Thank you மா. நீங்க பையன் யார் வந்திருக்கீங்க கை தூக்குங்க. க்ரூம் நீங்க வந்திருக்கீங்க. உங்க பேர் பிரபு. ப்ளீஸ் கம். பிரபு ஈ. இவர் வந்து முதலியார் வகுப்பிலிருந்து பிரபுங்கிறவர் வந்திருக்காரு. உங்களை அறிமுகப்படுத்துறோம். ஃபேமிலியோட வாங்க. ப்ளீஸ் கம் வித் ஃபேமிலி. ப்ளீஸ் வாங்க சார். வாங்க. பிரபு அவர் வந்து பாத்தீங்கன்னா 1993 born. இவர் வந்து குடியாத்தத்துல வந்து பிறந்திருக்காரு. 1993 சொல்லியிருக்கேன். சிம்ம ராசி, உத்திரம் பாதம் 1 நட்சத்திரம். உத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 3 4 கன்னி ராசிக்கு போயிடும். உத்திரம் 1 2 வந்து சிம்ம ராசி. இப்போ இவங்களுக்கு வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT சாஃப்ட்வேர்ல ஒரு 12 lakhs சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி அவங்க பெட்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா பரவாயில்லைங்க, நல்லது வரணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு எங்கள் பொண்ணு கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு. உங்களுக்கு ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து 3 பிள்ளைங்கங்க. 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணுங்க. பொண்ணுக்கு வந்து மேரேஜ் முடிச்சிட்டோம். இப்போ 2 பிள்ளைங்களுக்கு பெரிய பையன். அகமுடைய முதலியாரா? ஆமாங்க, அகமுடைய முதலியார். அதனால நல்ல பொண்ணா இருந்தால் நல்லா இருக்குங்க. ஓகே. வேற அவர் கொடுங்க. வரப்போற மனைவி எப்படி இருக்கணும்னு அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆமாம், அது மூலிமா என்ன நான் வெளிப்படுத்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னோடய பேர் வந்து பிரபு. நான் வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க. தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு. தம்பி இருக்காரு. நான் வந்து எல்டர் பர்சன். நான் ஆக்சுவலாக ஒரு நல்ல பொண்ணு எதிர்பார்க்குறேன். பொண்ணுக்கு முன்னாடி வந்து நான் எதிர்பார்க்குறது ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு அமைதியான ஃபேமிலியாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம நிறையா கஷ்டப்பட்டு தான் நம்ம மேலே வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கோம். அப்படின்னும் போது நமக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வந்து
ஒரு பீஸ்ஃபுல்லான பார்ட்னராக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நாம் வந்து அவங்க கொடுக்குற சந்தோஷத்தை விட நம்ம அதிகமாக பாசத்தை சொல்கிறேன், பாசத்தையும் அன்பையும் நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்றது தான். அப்படி ஒரு பொண்ணை தான் நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து பொண்ணு வீட்டுக்காரு மாப்பிள்ளை வீட்டுக்காருன்றலாம் பார்க்கக்கூடாதுங்க. ஒரு ஃபேமிலி வந்து மிங்கிள் ஆகுது அப்படின்னும் போது சமமாக நினைக்கிறேங்க, அது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. இப்போ போன கண்டிஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆமாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இவங்க தளர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சில கண்டிஷன்ஸை தளர்த்தி கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. நீங்க பொண்ணு பெற்றவங்க வந்திருக்கீங்க, கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின், ஒரு பதில். என்ன தளர்த்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னொன்று வந்து பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்றாங்க. நிறைய பார்த்து அதில் அனுபவிச்சுட்டு தாங்க. இப்போ நான் வந்து 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அது ஒன்று இருக்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாதா? பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்க, அவங்க செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஆமாங்க. இன்னொன்று வந்து அவங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்களும் வந்து பேரண்ட்ஸோட தான் வராங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதனால வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு போனால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேங்க. நிறைய விஷயம் சந்தோஷங்க. ஃப்ராங்கா சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க வந்துருக்கிறது கொரட்டூர்லேருந்து வந்திருக்கீங்க. எஸ்குளத்தூர் சென்னை 117. ஓகே. ஆம்பூர்ல வந்து உங்களோட நேட்டிவ். அங்க ஆர்காட் முதலியார்னு ஒரு குரூப் இருக்காங்க. சரி, முதலியார்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு. துளுவ வெள்ளாளர்னாலும் முதலியார் தான், சோழிய வெள்ளாளர்னாலும் முதலியார் தான். அவங்களே பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் அவங்களோட கேஷ் நோபாரா இல்ல எப்படி? அதாவது பிள்ளை, சோழிய வெள்ளாளர், முதலியார்ல எனிதிங் ஓகே. அது ஓகே தானே? ஏன்னா செங்குந்த முதலியார் இருக்கு, ஆற்காடு முதலியார் இருக்காங்க, முடியாது. ஆற்காடு முதலியார் ஓகே, அகமுடைய முதலியார் ஓகே. சரி, தேங்க்யூ வெரி மச். அனுசரித்து போகக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கு. தேங்க்யூமா. சீக்கிரமா நடக்கும். எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபைல்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்க, வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகி பண்ணலாம். சரியா?